உட்கார்ந்திருக்கீங்க? மாமா மாமா சொல்றத கேளுங்க. நீங்க மேல வந்து உட்காருங்க. முதல்ல வாங்க. ஏய், சொன்னா கேளு. கால தூக்கி மேல வை. வேண்டாம் மாமா. இது இங்க. மாமா. ஐயோ மாமா. மாமா. மாமா வேண்டாம் மாமா. ஏய், காலுக்கு மருந்து போட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். புரியுதா? சரி, என்ன பண்ண போறீங்க இப்போ? ட்ரெஸ்ஸிங் பண்ண போறேன். மாமா ப்ளீஸ். லைட்டா எரியும் பார்வதி. சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. அகிலா, டாக்டர் கிரிஜா எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. புரியுது அகிலா. டாக்டர் எதுக்காக எனக்கு கால் பண்ணாங்கன்னு தானே கேக்குறேன். பார்வதி பத்தி சொல்லதான் கிரிஜா எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. கிரிஜா உனக்கும் கால் பண்ணிருந்தாங்களே. டாக்டர் உன்னை குடும்பக்கார மாமியாரா இருப்பாங்கன்னு சொன்ன ஆரம்பிச்சதுமே பார்வதி டாக்டரை உண்டலன் பண்ணிட்டாலுமே. பார்வதி பத்தி இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ பாட்டு கண்டுக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்வதி மனசுக்குள்ள உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கான்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா. நாம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், இவ கண்டுக்காம இருக்காளே. பார்வதி மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். டாக்டர் கிரிஜா சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. மாமா. பார்வதி, ஐஸ்வர்யம்மா. ஓ என்ன மாமா? பார்வதி வா. ஐஸ்வர்யா, நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. ஏன் பொண்டாட்டிக்கால ஏன் மடி மேல நான் வச்சிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. அடிப்பட்ட காலுக்கு மருந்து போட்டு விடுறேன் சொல்றேன், காலை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஆடம் பிடிக்கிறா. மாமா காலை விடுங்க மாமா. சூப்பர் ஆதி. நீங்க உங்க பொண்டாட்டிய ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எனக்கும் தான் ஒரு புருஷன் வாச்சிருக்காரு. என்ன ஐசு, ப்ரோ கிட்டே அன்னிக்கிட்டே என்ன பத்தி ஏதோ பெருசா புகழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. என் காதுல விழுந்துச்சு. ஆதி என்ன பண்றாருன்னு நல்லா பாரு அருண். பார்வதி கால மடி மேல வச்சு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. நீ ஒரு நாளாவது என்ன இந்த மாதிரி எல்லாம் கவனிச்சிருக்கியா? அப்புறம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம வேற என்ன பண்றது? அவ்வளவுதானே ஐசு, இப்பவே ஆரம்பிச்சு. ஏய், என்னடா? இல்ல ப்ரோ, பின்ன ப்ரோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. உனக்கும் இந்த மாதிரி எப்பயாவது அடிபட்டுச்சுன்னா சொல்லு. இதே மாதிரி உன் கால் எடுத்து என் மடி மேல வச்சு அழகா மருந்து போட்டு விடுறேன். யாரு நீ எனக்கு மருந்து போட்டு விடுவ? நீ எப்படி மருந்து போட்டு விடுவேன்னு எனக்கு தெரியும். எப்பா, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நான் ப்ரோ கிட்ட வந்து அப்புறமா பேசிக்கிறேன். என்ன லுக்கு. ஐஸ்வர்யம்மா, சின்னையா கோச்சுக்கு போறாரு, போய் கூட்டிட்டு வாங்க. அவரு கோச்சுக்கிட்டு வேற எங்க போறாரு பார்வதி? இங்கதான் வருவாரு. ஆதி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. குடு. பாத்தியா என்ன சொன்னான்னு கேட்டு. மாமா அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகே. ஆபீஸ் மேல யாருமே செக் பண்றது இல்லையா? என்ன ஆச்சுங்களா? கனடா கம்பெனில இருந்து அவ்ளோ மெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு மெயிலுக்கு கூட நீங்க ரிப்ளை அனுப்பவே இல்ல. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம எல்லாரும் இருக்கீங்க.
அந்த கம்பெனிக்காரன் நம்மள பத்தி என்ன நினைச்சுப்பான்? அவன் கனடால இருந்து இவ்ளோ மெயில்ஸ் போட்டிருக்கான், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. அது வந்து அகிலா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆதி தானே இதெல்லாத்தையும் பாக்குறான். நான் அவன்கிட்டயே கேக்குறேன். இப்படி கோச்சிட்டு போறாளே. சரி, ஆதிக்கிட்ட தானே பேச போறா. சந்தோஷம்தான். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆண்டி, ஐஸ்வர்யா, ஆதி ரூம்ல தானே இருக்கான்? உள்ளதா இருக்காரு ஆண்டி. சரி. ஆஹா, இல்ல இல்ல ஆண்டி, ஆதி ரூம்ல இல்ல. ஆஹா, அது வந்து ஆண்டி, நீங்க பார்வதி இருக்காளான்னு கேட்ட மாதிரி காதுல விழுந்துச்சு, அதான். ஓ, ஆதிக்கு வேணா கால் பண்ணி பாருங்களேன். சரி. ஆதிய பாக்க போன ஐஸ்வர்யா அவன் பார்வதி கூட இருக்கிறத பார்த்துட்டு தான் திரும்பி வந்துட்டா போல இருக்கு. ஆதி பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். நாம நினைச்ச நேரம் இனிமே அவனை பார்க்க முடியாது போல இருக்கு. சார், பொண்ணு பேரு பவானி, பையன் பேரு மகேஷ். ரெஜிஸ்டர் மேரேஜ் சார். ரேஷன் கார்டு கொடுங்க. இருக்கு சார், இந்தாங்க சார். கொடுங்க. வாயா வாயா. சார், இந்த ரேஷன் கார்டை பத்தியா? ராஜேஸ்வரி மேடம் பையன் மாதிரி இருக்குல்ல? சார், சந்தேகமே இல்ல சார். கன்ஃபார்மா ராஜேஸ்வரி மேடத்தோட பையன் தான் சார். சார், இவங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, மேடம் உங்களுக்கு கருமாதி பண்ணிடுவாங்க. சார், ராஜேஸ்வரி மேடத்துக்கு உடனே தகவல் கொடுத்துருங்க சார். அதான் சார் நல்லது. தம்பிகளா, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்கப்பா. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார். சரி. மேடம் வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு செல்வம்? நல்லா இருக்கு மேடம். லேண்ட் ஓகே தான். டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கா? பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? வில்லங்க எதுவும் இல்லையே? எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். அப்போ ஓகே. இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு நான் சென்னைக்கு கிளம்புறேன். போயிட்டு மறுபடியும் நான் வர முடியாது. நீ என்ன சொல்ற ரத்னம்? சரிங்கக்கா, இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். செல்வம் சொல்லுங்க சார். ஹலோ மேடம் வணக்கம்.
நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ராகவன் பேசுறேன். சொல்லுங்க ராகவன். என்ன ராகவன், திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். அவசியமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன ராகவன், ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கா? வெளியில இருந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல்ஸ்க்கு வரல மேடம். ஆனா உங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டருக்கு வந்திருக்கு. என்ன சொல்றீங்க ராகவன்? உங்க சன் மகேஷ் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க ஒரு பொண்ணோட எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. என்னாச்சுக்கா? அந்த பொண்ணு பேர் என்ன? பவானியா? ஆமா மேடம், பவானி தான். அந்த பொண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா மேடம்? தெரியும். அவங்க கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? வேற பெரியவங்க யாரும் வரல மேடம், ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கூட வந்திருக்காங்க. ஓகே ராகவன், நான் ஒரு லேண்ட் வாங்குற விஷயமா இப்ப காஞ்சிபுரம் வந்திருக்கேன். நான் உடனே கிளம்பி அங்க வரேன். நான் வர வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போட்டு அவங்கள ஆபீஸ்லயே உட்கார வைங்க. ஓகே மேடம், நீங்க சொல்றபடியே நான் பண்ணிடுறேன். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரமா வந்துருங்க மேடம். நான் வந்துடுறேன். ராகவன், நீங்க யாரும் வெளியில போகாம பாத்துக்கங்க. ஓகே மேடம், நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா வந்துட்டு இருக்காங்கடா. மகேஷ். அம்மாவா? அம்மா காஞ்சிபுரம்ல போயிருந்தாங்க. மகேஷ், ஏதாச்சும் பண்ணி எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என் கல்யாண விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. ஆமாடா, எல்லாரும் தப்பிச்சு ஓடிடலாம்டா. வாங்கடா. மேடம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேடம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, ஜீ தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அயன் லேடி அகிலாண்டேஸ்வரி மேடம் ஃபேமிலில இருந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களோட ரோல் மாடல் யார் மேடம்? எனக்கு ரோல் மாடல்னா கண்டிப்பா அது வேலு நாச்சியார் தான். அவங்க துணிச்சலும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படிதான். எல்லா பெண்கள் கிட்டயும் அந்த துணிச்சலும் தைரியமும் கண்டிப்பா இருக்கணும். என்னோட துணிச்சலும் தைரியமும் அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான். மேடம் சூப்பர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. மேடம் அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்க ரோல் மாடல் யார் மேடம்? என்னோட ரோல் மாடல் கட்டப்பா தான்.
கட்டப்பாவா? ஆ? கட்டப்பாவா? பாகுபலி படத்துல வர கட்டப்பாவா? ஆமா, பாகுபலியில வர அதே கட்டப்பா தான். உங்களுக்கெல்லாம் என்னடா இவ கட்டப்பாவ சொல்றாளே அப்படின்னு தோணலாம். ஆனா பாருங்க, எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அந்த விசுவாசம் தான். இந்த காலத்துல யாரு அப்படிலாம் விசுவாசமா இருக்காங்க? கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க தானே அதிகமா இருக்காங்க. ஆனா கட்டப்பா அப்படி இல்ல மேடம், கட்டப்பா பாகுபலிய கொலை பண்ணுவாரு. ஆமா, கொலை பண்ணிருக்காருதான், இல்லன்னு சொல்லலையே. ஆனா அந்த கொலைக்கு காரணமும் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கட்டப்பா என்னோட ரோல் மாடல். சூப்பர் மேடம், சூப்பர். ஓகே மேடம், ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க. மேடம், அடுத்து உங்ககிட்ட தான். நீங்க சொல்லுங்க மேடம், உங்க ரோல் மாடல் யாரு? எனக்கு சிங்கர் தி தான் ரோல் மாடல். பெரிய இளையராஜா பேத்தி பாடகியதான் பிடிக்கும். ஆளப்பரு சூப்பர், சூப்பர் மேடம். மேடம், மேடம், உங்க ரோல் மாடல் யாரு? சொல்லுமா. அம்மா தான் என்னோட ரோல் மாடல். அடிச்சு விடு. பொதுவா எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா தான் ரோல் மாடலா இருப்பாங்க. இல்ல, நான் சொன்னது என்ன பெத்த அம்மாவே இல்ல. இது இருக்காங்களே அகிலா அம்மா, அவங்கதான். இவங்கதான் என்னோட ரோல் மாடல். ஆமாமா, நீ வாசி. ஆரம்பிச்சிட்ட. இவங்க கிட்ட கண்டிப்பும் இருக்கும், அன்பும் இருக்கும். சூப்பர் மேடம், சூப்பர். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. தங்கச்சி அக்காவை விட்டு கொடுக்காம பேசிருச்சு. நீ தங்கச்சி விட்டு கொடுக்க கூடாது. பர்ஸ்ல பார்வதி போட்டோ இல்லன்னா என்ன? உன் கழுத்துல இருக்கிற டாலர்ல பார்வதி போட்டோ இருக்குல்ல, அத ஓபன் பண்ணி காட்டுமாப்ல. வாடா சிங்காரம். மாப்ள, ஒரு ஐடி கார்டு இல்லன்னா என்ன? இன்னொரு ஐடி கார்டு எடுத்து காட்டு. சூப்பர். இவன் கூட நமக்கு உதவி பண்றான் பாரு. சூப்பர் சூப்பர். அத்தை, என்னத்த இருக்கும் அதுல? இருடி, வேடிக்கை பாருன்னு சொல்றேன்ல. ப்ரோ, அண்ணி மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. அண்ணியை நீ விட்டு கொடுக்க கூடாது. அந்த டாலர் ஓபன் பண்ணி காட்டு. காட்டு ராஜா, காட்டு. மாப்ள, யோசிக்காம எடுத்து காட்டு மாப்ள. எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஓபன் பண்ணி காட்டுங்க ஆதி சார். சூப்பர் ஆதி சார். அம்மாவை பர்ஸ்ல வச்சிருக்க நீங்க உங்க வைஃப இதயத்துல வச்சிருக்கீங்க. நீங்க வேற லெவல் ஆதி சார். யார் மாமா? பவானி கால் பண்றா. காரணம் இல்லாம உங்களுக்கு போன் பண்ண மாட்டா. என்ன விஷயம்னு கேளுங்க. ஹலோ சார், நான் பவானி பேசுறேன் சார். என்ன பவானி, ரொம்ப டென்ஷனா இருக்க? என்னாச்சு?
மகேஷோட மாமா ஆளுங்க என்ன கொலை பண்ண பாக்குறாங்க சார். நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உங்களுக்கு கால் பண்றேன் சார். என்ன சொல்ற பவானி? எங்க இருக்க? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குடவுன்ல இருக்கேன் சார். அவங்க வெளியே நின்னுட்டு இருக்காங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, நீ பயப்படாத, தைரியமா இரு. நீ எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லு, நான் கிளம்பி உடனே வரேன். என்னாச்சு? சீக்கிரமா வந்துருங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உள்ள வந்துருவாங்க போல சார். தைரியமா இரு பவானி, நான் கிளம்பி உடனே வரேன். என்னாச்சு மாமா? மகேஷோட அம்மா ஆளுங்க பவானி கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. பவானி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எனக்கு கால் பண்ணிருக்காங்க. பார்வதி, நீ அடிப்படச்சனை பண்ணணும்னு சொன்னல, நீ மெதுவா அடிப்படச்சனை பண்ணிக்கிட்டே இரு. நீ உன் வேண்டுதலை நிறைவேற்றி முடிக்கிறதுக்குள்ள நான் பவானியோட வரேன். சரி சரிங்க மாமா. பவானிக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன், அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்க. சரி, பாத்துக்கோ. ஒரு நிமிஷம், இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அண்ணா, நீ இந்த பொண்ணை பாத்துக்க? இல்லையே, பார்த்தது இல்லையே. தெரியல ப்ரோ, நாங்க தெரியலையா? என்னாச்சு? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனை, அதான் இங்க எங்கேயாவது இருப்பாங்களான்னு. தெரியல ப்ரோ, பார்க்கலையா? வேற எங்கேயாவது கேட்டு பாருங்க. பார்த்தது இல்லையா? இல்ல சார், வேற எங்கேயாவது கேட்டு பாருங்க சார். சரி. உன்னை பரிதாபப்பட்டு தப்பிக்க விட்டனா அந்த ரத்னசாரி என்ன உயிரோட விட மாட்டாரே. விடுங்கண்ணா ப்ளீஸ். அண்ணா விட சொல்லுங்கண்ணா. உன் காதலுக்கு நீ சாவலாம், நான் ஏண்டி சாவணும்? அண்ணா ப்ளீஸ், நான் அவர்கிட்ட சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். ஏய், அண்ணன் ஃபோன் பண்றேன். வேண்டாண்ணா வேண்டாம்.
ஹலோ. வணக்கம், நான் நந்தினி பேசுறேன். வணக்கம், சொல்லு. பிரச்சனையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேட்காமலே போய் உதவி பண்றதுதான் நல்ல நட்புக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன சொல்ற நந்தினி? உங்க பையன் லவ்வரை கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனது, மேரேஜ் நடக்காம தடுத்து நிறுத்தி உங்க மகனை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அந்த பொண்ணு கதையும் முடிக்க ஆள் அனுப்புனது, ஆதி வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போனது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா, நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றியே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தூங்கும்போது கூட என்னோட ஜென்ம எதிரி அந்த அகிலாண்டேஸ்வரி பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால அந்த அகிலாண்டேஸ்வரி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எப்பவுமே நான் என் கண்காணிப்பிலேயே வச்சிருப்பேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன சொன்னேன்? உங்க பையன் கல்யாண விஷயத்துல அந்த பார்வதிக்கு சப்போர்ட்டா ஆதி வருவான், அந்த ஆதிக்கு சப்போர்ட்டா அந்த அகிலாண்டேஸ்வரி வருவான்னு சொன்னேன்ல. இப்போ ஆதி வந்தாச்சு, அடுத்தது அகிலாண்டேஸ்வரியும் வரலாம். நந்தினி, ஆதி விஷயத்த எப்படி ஆஃப் பண்றதுன்னு நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இதுல அகிலாண்டேஸ்வரி வேற வரலான்னு நீ என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களை டென்ஷன் பண்றதுக்கு நான் அப்படி சொல்லல. ஆதிய ஆஃப் பண்ணணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யார் அது? அகிலாண்டேஸ்வரி. என்ன சொல்ற நீ? ஆனா அகிலாண்டேஸ்வரி கிட்ட நேரடியா இந்த விஷயத்தை கொண்டு போனா கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அந்த அகிலாண்டேஸ்வரிய உங்க பிடிக்குள்ள சிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுக்கணும். என் விருப்பப்படிதான் என் பையன் கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நான் என்ன செய்யணும்னு சொல்ல. இந்த சத்தியத்தை மட்டும் அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட நீங்க வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஆதியால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். உங்க பையன் கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்கும். நான் உடனடியா நீ சொல்றத செய்யறேன். நல்ல நேரத்துல சரியான யோசனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நந்தினி. அட ராஜேஸ்வரி ஆண்டி, அகிலாவுக்கு ஆப்பு வந்தாச்சு. என்ன சம்பந்த வீட்டுக்காரங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. ஹாய். வணக்கம். 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 உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. பவானி, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லக்கா, சரியான நேரத்துல சார் வந்து என்ன காப்பாத்திட்டாரு.
எங்க எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க 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 சார். வணக்கம் மேடம். உட்காருங்க. என்ன ராஜி, சம்பந்திங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது அது நீ கரெக்டா சொல்லிட்டியே அகிலா. முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம் சொல்லு ராஜி. வேற ஒண்ணும் இல்ல, என் மகன் கல்யாண விஷயம்தான். என்ன சொல்ற? மகன் கல்யாணம் ஏற்கனவே முடிவான விஷயம் தானே? முடிவான விஷயம்தான். இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு உறுதி வேணும். புரியல ராஜி, புரியும்படி சொல்லு. மேடம், அந்த ரவுடி பொண்ணால கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு சம்மந்தி அம்மா பயப்படுறாங்க. ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல சத்தியம் செஞ்சு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன் மகன் கல்யாணத்தை நீ விரும்பியபடியே நடத்தி கொடுப்ப. இது சத்தியம். நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இருந்தாலும் உனக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரல போல இருக்கு. இப்ப நானும் மாமாவும் சேர்ந்து உனக்கு வாக்கு கொடுக்கறோம். வா மாமா. வாங்க. மகேஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு. நாங்க 2 பேரும் கண்டிப்பா உங்களை சேர்த்து வைப்போம். கை நீட்டு. இது சத்தியம். நோ, நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இல்ல, மீட்டிங் 2 மணிக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணவே இல்ல. வாட் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு டு? இதுக்கு என்ன அர்த்தம்? I don't want to listen to any excuses. இன்னும் half an hourல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அதுக்குள்ள please have everything ready. Do you understand? அப்பா. என்னாச்சுமா? அப்பா,
அம்மா மீட்டிங் சம்பந்தமா தான் போன்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். அப்படியா? ஆ நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்குமா. சாப்பிட்டீங்களாப்பா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பார்வதி, ஆ? அம்மாவோட நான் மீட்டிங் போகணும். சரிங்க மாமா, சாப்பிட்டு போயிடுங்க. சரி, நீ லஞ்ச் எடுத்து வை. நான் சாப்பிட்டே போயிடுறேன். தோ இப்பவே எடுத்து வைக்கிறேன். மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மாவை டிராப் பண்ணிட்டு அப்புறமா நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. இப்பவே மணி 2க்கு மேல ஆகுது. அம்மாவை டிராப் பண்ணிட்டு சாப்பிடணும்னா இன்னும் லேட் ஆயிடும். வந்து என் கூட சாப்பிடுங்க மாமா, வாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. நான் தான் சொல்றேன்ல, வாங்க மாமா சாப்பிடலாம், வாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா இப்ப வந்துருவாங்க. இங்க பாருங்க மாமா, அம்மா வந்தாலும் நான் வந்தாதான் போவாங்க. அதனால வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாம் மாப்பிள்ள, அம்மா இப்ப வந்துருவாங்க. வாங்க மாமா, நான் தான் சொல்றேன்ல, வாங்க. மாப்பிள்ள வாங்க மாமா. அது மாப்பிள்ள சொல்றத கேளுங்க மாப்பிள்ள. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. பேசாம வாங்க மாமா. அவங்க திடீர்னு வந்துட போறாங்க. மாப்பிள்ள, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாப்பிள்ள. உட்காருங்க. வேண்டாம் மாப்பிள்ள, நான்லாம் இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது மாப்பிள்ள. வேண்டாம். சொல்றத கேளுங்க மாமா, உட்காருங்க. மாமா, நான் தான் சொல்றேன்ல, உட்காருங்க மாமா. சொல்றத கேளுங்க, உட்காருங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். பார்வதி, மாமா என் கூட உட்காந்து சாப்பிட சொன்னா மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. நீ சாப்பிட சொல்லு.